friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் forget to லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, 2 பே லீவ்ஸ், ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பொடியாக சாப் பண்ண ஆனியன்ஸ், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டா டொமேட்டோ பியூரி. நான் 3லேருந்து 4 டொமேட்டோஸ் எடுத்திருந்தேன். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 500 கிராம்ஸ், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 3 டேபிள் ஸ்பூன், பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கசூரி மேத்தி. இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இதை பேனில் ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இது கூட சேர்த்து இந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அப்புறம் நம்ம வச்சுருந்தா காஞ்ச மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்குன ஆனியன்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட் பண்ண போகிறோம். இந்த ஆனியன்ஸ்லாம் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும், நல்லா வந்து குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வதக்குவோம், அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 4 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சாட் பண்ணிடுவோம். இதை நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 டொமேட்டோஸை பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்திருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு திருப்பி கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் ஆட் பண்ணலாம், இது மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இதில் கசூரி மேத்தி, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை இப்படி கையாலே நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த பட்டர் நல்லா மர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக இதில் பீட்டன் கர்ட் ஆட் பண்ணுறேன். சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம கீ ரைஸ், புலாவ், அப்புறம் சப்பாத்தி, நான் இந்த மாதிரி நிறைய டிஷ் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் தோசை ஊற்றிட்டு மேலே மசாலா தடவுற மாதிரி மசாலா தோசைக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பன்னீர் மசாலாவோட கிரேவி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.